குட்டி பசங்களா, நீங்கெல்லாம் இளமையா இருக்கிறதுனால ரொம்ப தெம்பா இருக்கீங்க. எனக்கு வயசாயிட்டதுனால என்கிட்ட அனுபவம் தான் இருக்கு. இந்த ரெண்டுல எதுக்கு மதிப்பு அதிகம், இளமைக்கா முதுமைக்கா? இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிந்துபாத்தும் அவனுடைய நண்பனான ஹக்கீமும் செஞ்ச பயணத்தை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க ஐயா, 3 பொற்காசுகள் இருக்கு. இந்த காசுக்கு ஒன்னால இங்க சாப்பிடதான் முடியும், தங்க முடியாது. காசு சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். இப்ப பார், நான் எப்படி காசு சும்மா ஜாலியா செலவு பண்றேன்னு. நீ சொல்றது சரிதான், ஆனா புத்திசாலித்தனமான செலவா இருக்கணும். நீ சரியா சொன்ன சிந்துபாத். நான் ஒரு அதிசயமான பொருள் வாங்குறதுக்காக தான் இந்த பைசாவை ரெடி பண்ணிருக்கேன். குவாக், இரு நானும் வந்துடுறேன். ஹக்கீம், போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நீ எதுக்காக இப்படி ஓடி வந்த? உன்னோட பூனைக்குட்டி இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற அற்புதமான பொருட்களை வாங்க கூட வந்திருக்கலாம். என்ன அற்புதம்? ஓ, அதெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. இந்த தொப்பியை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? வெறும் 20 காயின்ஸ் மட்டும்தான். இது எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கரெக்டா இருக்கும். இது ஒரு மந்திர கண்ணாடி. இது மூலமா நீ பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் யாராலையும் உன்னை ஏமாத்த முடியாது. இது வெறும் 5 காயின்ஸ் மட்டும்தான். 5 காயின்ஸா? சரி, ஓகே, நானே வாங்கிக்கிறேன். இந்தா, இதோட சக்திகளை புத்திசாலித்தனமா பயன்படுத்து. நீங்க சொல்றது உண்மைதானே பெரியவரே? நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ஓ, நீங்க உண்மையிலே வயசானவர் தான். இந்த கண்ணாடி மூலமா நீ பார்த்தாலே போதும், உண்மையான உருவம் என்னங்கறத இது உனக்கு விளக்கி காட்டிடும். சிந்துபாத், நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இது ஒரு மந்திர கண்ணாடி. இத பார்த்தா உண்மையான உருவம் தெரிஞ்சிரும். இந்த கண்ணாடி மூலமா பார்த்தா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். இத வாங்கிட்டு வரதுக்கு தான் உனக்கு இவ்வளவு நேரமா? ஏங்க, ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கப்பலை எனக்கு வாடகைக்கு கொடுக்க முடியுமா? நான் சீக்கிரமா போயாகணும். என்னோட பேர் அப்துல். சில மாசங்களுக்கு முன்னாடி இளமைய தர ஊற்று நீரை தேடி நானும் என் நண்பர்களும் கடல்ல பயணம் பண்ணோம். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அதனால நான் அவங்க கூட போகல. ஆனா போனவங்க திரும்பி வரவே இல்ல. அவங்க கிட்ட இருந்து இன்னும் எந்த விதமான தகவலும் வரல. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க உங்களுக்கு எந்த விதத்துல உதவி பண்ண முடியும்? நீங்க தான் அந்த தீவுக்கு என்ன உங்க கப்பல்ல கூட்டிட்டு போகணும். இந்த மேப்போட ஒரு நகலை அவங்க என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இத பார்த்து நாம அந்த தீவுக்கு போயிடலாம். நம்ம போலாமா சிந்துபாத்? நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேரும்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய பணக்காரன் இல்ல. நான் சிறுக சிறுக சேமிச்சு வச்ச பணத்தை வச்சு தான் அந்த தீவுக்கு நான் போகணும். சரி, நம்ம போயிட்டு வரலாம் சிந்துபாத். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்லை. என்ன சொல்ற? ஆனா உங்க நண்பர்களை கண்டுபிடிக்க நாங்க உதவி பண்றோம். என்னையும் ஹக்கீமையும் பணம் கொடுத்து யாரும் விலைக்கு வாங்கவே முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கோம். ஓ, ரொம்ப நன்றி சிந்துபாத். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வார பயணத்துக்கு அப்புறம் சிந்துபாத்தும் ஹக்கீமும் அவங்களுடைய நண்பரும் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்ன அந்த தீவு தெரியுதா ஹக்கீம்? அப்படி எதுவுமே தென்படல. கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் கடல் தண்ணி தான் தெரியுது. அந்த எலமா ஊற்றும் தண்ணி எந்த தீவுல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீ உன் மனசை தளர விடாத ஹக்கீம். இந்த மேப்பை பாரு. நாம ரொம்ப தூரத்துல இல்ல, நெருங்கி வந்துட்டோம். சீக்கிரமா போயிடுவோம். தங்களுக்கு வரப்போற ஆபத்து அவங்க யாருமே உணரல. அந்த ஆபத்து என்னன்னு தெரியாமலே அவங்க எல்லாரும் சந்தோஷமா பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நடுக்கடல்ல ஒரு நீர் சுழற்சி ஏற்பட்டது. இது எந்த பக்கத்துல இருந்து வந்ததுன்னே தெரியல. எனக்கு தெரியல. ஓ, இந்த சுழல் ரொம்ப பெருசா இருக்கு. நான் இப்ப வலது பக்கம் திரும்புறேன். வேணா, விட்டுடு. நீ போய் பாய்மரத்தை கவனி. நான் இதை பிடிச்சிட்டேன். இதோட பாதையில தான் நம்ம போய் ஆகணும். இந்த சுழல் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னுடைய அனுபவம் நம்மளை காப்பாத்து. இங்க இருந்து தப்பி போடுற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது எனக்கு தெரியும். இது மாதிரி ஏகப்பட்ட சூழலை நான் பார்த்திருக்கேன். அதனால கவலை இல்ல, நாம தப்பிச்சிடலாம். நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். நம்ம மறுபடியும் உயிரோட இருப்போம். ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிப்போம் நான் நினைச்சு கூட பார்க்கல. குவாக், சுழல்ல நாம கப்பலை ஓட்டும் போது ரொம்ப கவனம் தேவை சிந்துபாத். நான் அதை ஒத்துக்கிறேன். நிச்சயம் உங்களுடைய அனுபவம் தான் இந்த சுழல்ல இருந்து எங்களை காப்பாத்துச்சு. இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கு. மேப்ல குறிச்சிருந்தபடி இந்த இடத்துல அந்த தீவு இல்ல. இந்த கடல்ல சுழல் வர வாய்ப்பில்ல. சரி, நம்ம எதுக்கும் அந்த பக்கமா போய் பார்க்கலாம். அங்க பாருங்க, தீவு அங்கதான் இருக்கு. அந்த தீவை பாருங்க. இவ்வளவு அழகான பசுமையான தீவை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. சரி, எதுக்கு நான் இதுல கொஞ்சம் கிட்ட பாக்குறேன். ஓ, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னால இத நம்ப முடியல. நீ ஒரு வாட்டி பாரு சிந்துபாத். ஓ, நிச்சயம் இதுக்கு வாய்ப்பே இல்ல.
உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான கண்ணாடி தான் ஹக்கீம். ஒருவேளை இந்த மாதிரி கண்ணாடி சொல்றது உண்மையா இருக்கலாம்ல. இந்த மாதிரி அற்புத கண்ணாடிகள் எல்லாம் உண்மையா தான் சொல்லும். எதுக்கு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். அந்த தீவுக்கு போய் பார்த்தனா உண்மை என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆனா நம்ம அதுல பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா தெரிஞ்சது. அநேகமா என்னோட நண்பர்கள் இங்க தான் இருக்கணும், இல்லன்னா அவங்க கப்பல் உடைஞ்சு கடல்ல மூழ்கி இருக்கணும். ஹலோ அப்துல், என்னோட உயிர் நண்பா. யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இல்ல? அது நான் தான், ஜமால். ஜமால்? என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் உன் கூட கடல்ல வேலை பார்த்தவன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் நண்பன் ஜமாலுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். அவனும் என்ன மாதிரி ஒரு மாலுமி. ஓ அப்படியா? உங்க ஜமாலுக்கு கையில இந்த மாதிரி அடையாளம் ஏதாவது இருக்குமா? ஓ, என்னால நம்பவே முடியல. நீ இளமையா இருக்க. சரி வா, என்னோட இளமையோட ரகசியத்தை பத்தி உனக்கு நான் இப்ப சொல்றேன். மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, மத்தவங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்காங்க. நீ அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவ. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. இவங்க எல்லாம் என் கூட கப்பல்ல இருந்தவங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தீவை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாசம் ஆயிருச்சு அப்துல். நாங்க இந்த தீவுக்கு வரும்போது வெறும் நடைபெணமா தான் வந்தோம். தாகத்தோட வந்த நாங்க இங்க இருக்கிற இளமை ஊத்துல உள்ள தண்ணியை குடிச்சோம். அந்த தண்ணீரை குடிச்ச உடனே நாங்க எல்லாருமே இளவட்ட பசங்களா மாறிட்டோம். உண்மையிலேயே இது அதிசயம் தான். இந்த அற்புதமான ஊற்றை தான் நான் தேடிக்கிட்டு வந்தேன். உங்களை வரவேற்கிறேன். இந்த இளமை நீரூற்றுக்கு நான் தான் பொறுப்பாளர். வாருங்கள், அனைவரும் வாருங்கள். இந்த புதிய தீவுக்கு வாருங்கள். வாருங்கள், இந்த புனித நீரை குடிக்க வாருங்கள். இந்த புனித நீரை குடித்தால் உங்கள் இளமை திரும்பிவிடும். நீங்கள் திரும்பவும் இந்த இடத்திற்கு வாருங்கள். உங்கள் இளமை திரும்பிவிடும். வாருங்கள், இந்த தீவுக்கு வாருங்கள். அத குடி அப்துல். அத குடிச்ச உடனே கண்டிப்பா நீ இளமையா மாறிடுவ. இல்ல, இப்போதைக்கு இது தேவையில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை முதுமையா யாராலையும் மாத்த முடியாது. சிந்த்பாத் சொல்றது கரெக்ட் தான் ஜமால். ஓ, அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. அவர் இளமையா தான் இருக்காரு அப்துல். அதான் வேண்டான்னு சொல்றாரு. குடிங்க. குடிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். சிந்துபாத், இவங்களெல்லாம் பாரு. இவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப வயசாயிடுச்சு. என்னால இதை நம்பவே முடியல. சிந்துபாத்துடைய நண்பன் அந்த தண்ணீரை குடிக்க முற்பட்ட போது சிந்துபாத் திடீர்னு அதை தட்டி விட்டுட்டான். சிந்த்பாத், நீ ஏன் இதை தட்டி விட்ட? இங்க ஏதோ விசித்திரமா நடக்குது. எனக்கு அந்த பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ ரொம்பவே லேட்டா சொல்ற. அவ இங்க இருந்து போயிட்டா. குவாக், வேண்டாம். குவாக், திரும்பி வந்துரு. ஹக்கீம், நில்லு. நீ தனியா போறது நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு அப்துல், நாங்க சொல்றோம்ல, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னோட இளமை திரும்ப வந்துடும். நீ சொன்னா சரியா தான் இருக்கும் நண்பா. நான் இதை உடனே குடிச்சிடுறேன். ஹக்கீம் கிட்ட இருந்த அந்த அற்புதமான கண்ணாடி உண்மையை காட்டி கொடுத்துருச்சு. அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாக இருந்தான். அந்த சூனியக்காரி வேற ஒரு இடத்துல இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். ஓ முட்டாள் மாலுமி, நீ அந்த தண்ணியை நல்லா குடி. நீ குடிக்க குடிக்க உன் இளமைய நான் திருடிக்கிட்டே இருப்ப. தீய எண்ணம் கொண்ட அவ மத்தவங்களுடைய இளமைய தண்ணீர் மூலமா திருடிக்கிட்டு இருந்தான். அவளுடைய உண்மையான வயசு சுமார் 500 வருடங்களுக்கு மேல இருக்கும். இல்ல, சீக்கிரமே நான் இளமையா மாறிடுவேன். என்னோட எல்லா சக்திகளும் அதிகமாயிடும். இன்னும் ஒரே ஒரு மாலுமியோட இளமைய நான் திருடிட்டா நான் ரொம்ப சின்ன பொண்ணா மாறிடுவேன். இதோ எங்க இருக்கான்? இவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த தண்ணி அவனை குடிக்க வைக்கணும். குவாக், நீ எங்க இருக்க? அவனை எங்கேயும் காண சிந்துபாத். குவாக் ரொம்ப சின்னதா மாறிட்டான். எங்க போனான்னு தெரியல. கவலைப்படாத. அவன் ரொம்ப சின்னதா இருக்கிறதால ரொம்ப தூரம் போயிருப்பான். அது குவாக் தான். எதுக்கும் இந்த கண்ணாடி மூலமா அவனை பாக்குறேன். இந்த இடம் ரொம்ப வறண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பசுமையே இல்ல. அதோ குவாக் அந்த மலை மேலதான் இருக்கான். குவாக், வந்துரு.
சொல்றத கேளு குவாக். ஹக்கீம் அங்க போகாத, ஏதாவது ஆபத்து வந்துரும். குவாக், நீ எங்க இருக்க? இந்த குகையில ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க யார் இருந்திருப்பாங்க? இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மந்திரவாதி வாழ்ந்த இடம் மாதிரி தோணுது. சிந்துபாத், நம்ம முதல்ல கிளம்பிடலாம். இந்த படத்துல ஒரு கதையை எழுதியிருக்காங்க. இங்க பாத்தியா, நம்ம பார்த்த நீரூற்று. இந்த மாதிரி வயசானவங்களாதான் என் கண்ணாடியில அவங்க தெரிஞ்சாங்க. ஆனா இது என்னன்னு தான் தெரியல. அவ எதுக்கோ ஒரு டைம்காக வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். நீ சரியா சொன்ன ஹக்கீம். என்னது இது? எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே அந்த மந்திரக்காரியோட கதை தான். அந்த கப்பல் மாலுமிகளோட இளமை எல்லாத்தையும் அவ திருடிட்டான்னு நினைக்கிறேன். இளமையாவா? அந்த இளமைகளோட சக்தியை கொண்டுதான் அவ ரொம்ப இளமையா தெரியறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நிச்சயம் 100 வயசுக்கு மேல இருக்கணும். அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. என்னால நம்ப முடியல. ஆனா நம்பிதான் ஆகணும். இதுலதான் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நாம அதை கண்டுபிடிச்சாகணும். வா, அந்த மாலுமிகளை போய் காப்பாத்தலாம். ஹலோ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய நண்பன் குவாக்க நான் இங்க தேடிக்கிட்டு வந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல ஒரே தீய சக்திகளா இருக்கு. எனக்கு தெரியும். இந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்ததான் இங்க வந்தேன். அந்த மந்திர கேள்வியோட பேர் மலை மாற்ற. அவ ரொம்ப மோசமானவ. நீ அந்த மந்திர கண்ணாடியை எடுக்க கூடாது. அது மலை மாற்றாக்கு சொந்தமானது. இல்ல, நான் அதை அங்கிருந்து எடுக்கல. இது எனக்கு சொந்தமானது. உனக்கு மலை மாற்றாவ பத்தி தெரியாது. அவளை தேவையில்லாம கோவப்பட வைக்காத. என்கிட்ட கொடுத்துரு. இல்ல, இது என்னோடது. இல்ல, போய் சொல்ற. நான் சொல்றது கேளுங்க. அது ஹக்கீமுக்கு தான் சொந்தம். சந்தையில இருந்து அவன் வாங்கிட்டு வந்தான். அது தெரியாம உடைச்சு போட்டுட்டோம். நாம இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். கண்டிப்பா உன்னை சந்திப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட இளமை எனக்கு சொந்தமாயிடும். நான் உன்னை விட மாட்டேன். சிந்துபாத்தும் ஹக்கீமும் குவாக்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே தெரியாத குவாக் ஒரு இடத்துல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான். முன்ன இருந்ததை விட அவன் ரொம்ப சுற்றுத்தனமா மாறிட்டான். சிந்துபாத்தும் ஹக்கீமும் நடந்த எல்லாத்தையும் அந்த மாலுமிங்க கிட்ட சொன்னாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வந்து அந்த குகையில இருக்கிற ஓவியத்தை பாருங்க. உங்க இளமையை ஒட்டு மொத்தமா அவங்க திருடிட்டாங்க. ஓ, நீ என்னதான் சொல்ல வர்ற? ஒரு வயசானவனுக்கு இவ்வளவு பெரிய மசூல் இருக்குமா என்ன? நம்புற மாதிரி சொல்லுங்க. ஆனா சிந்துபாத் சொல்றது உண்மைதான். நீங்க எல்லாருமே ரொம்ப வயசாகிட்டு போறீங்க. இதுல பாருங்க, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இந்த அற்புத கண்ணாடியில பாத்தீங்கன்னா உள்ளது படி காட்டும். உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். இது நல்ல ஜோக்கா இருக்கு. சின்ன பசங்க விளையாடுறதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறியா? ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய கற்பனை திறன் இருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்னோட அற்புத கண்ணாடி கீழே விழுந்து இதுல உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா அப்துல், அந்த கப்பலை கட்டுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் நீ, நான், மத்த எல்லாருமே இங்க இருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். வா போலாம். நீ சொல்றது சரிதான் ஜமால். நமக்கும் ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இவங்க கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு நம்ம சொல்ற எதையும் இவங்க நம்பவே மாட்டாங்க. நம்ம மறுபடியும் அந்த குகைக்கு தான் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சாகணும். ஹக்கீம், இங்க பாரு. ஓ, இது ஒரு கால கடிகாரம். இது அந்த மலைக்கு மேலதான் இருக்கு. ஆமா, எந்த மலைய சொல்ற? அதுவும் அந்த மலைய. இது ரொம்ப ஹைட்டா இருக்கு. என்ன பண்றது? முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுல. எதுக்கும் கவனமா வா. பயத்துல ஏற்கனவே என் கை கால்லாம் உதறுது. கீழே பார்த்தா அப்படிதான் உதறும். கீழே பார்க்காம வா. நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னது இது? ஓ, போச்சு. சிந்துபாத்தையும் ஹக்கீமையும் நோக்கி ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தது. ஹக்கீம், போறமா போ. ஓகே, இது அந்த சூனியக்காரியோட வேலைதான். கண்டிப்பா என் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துரு. சரி, ஓகே, இதோ நான் வரேன். என் உயிரை மறுபடியும் காப்பாத்திட்ட சிந்துபாத். அது என்னுடைய கடமை. நம்ம எந்த விஷயத்திலயும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். இங்க பாரு சிந்துபாத், அது குவாக். வேண்டாம் குவாக், அந்த குகைக்குள்ள போகாத, வெளியே வந்துரு. ஹக்கீம், நில்லு. குவாக், நீ எங்க இருக்க? உன்னை
கண்டுபிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. ஒரு குட்டி பையன் மாட்டிக்கிட்டான். ஆமா, நீ யாரு? என்னோட பேரு மலமாற்றா. உன்னோட நண்பன் சிந்துபாத் எங்க? நான் இங்கதான் இருக்கிற மலமாற்றா. ஓ, சும்மா சொல்லக்கூடாது. நீ உண்மையிலேயே அழகா இருக்க. என்ன எடுத்துக்க, அவனை விட நான் ரொம்ப சின்னவன். ஓ, நீ ரொம்ப பொடிய. உன்னோட இளமை எனக்கு தேவைப்படாது. உன்னை விட பெரியவங்க எனக்கு தேவை. என்னோட பொறுமையை சோதிக்காத. என் கோபத்தை கிளப்புறதுக்கு முன்னாடி நீ அந்த தண்ணிய போய் குடிச்சிடு. அந்த தண்ணிய குடிச்சு உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன். ஓ, அப்படியா? இந்த சின்ன நண்பன் உனக்கு வேண்டாமா? இந்த மலையில நெருப்பு குழம்பெல்லாம் அதிகம். அது மட்டும் இல்லாம உங்களை பார்க்க சில நண்பர்கள்ல வந்துட்டு இருக்காங்க. இனிமே இதுக்கு நான் பொறுப்பில்லை. முடிவு எடுக்க வேண்டியதுதான் உன்னோட பொறுப்பு. நான் இதுங்க கிட்ட மாட்டினாலும் சரி, நான் இந்த நெருப்பு குழம்புல விழுந்தாலும் சரி, நீ அந்த தண்ணியை குடிச்சிடாத சிந்துபாத். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போனோம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதெல்லாம் வெறும் மாயை. அது எப்படி உனக்கு தெரியும்? செவர்ல இருக்கிற அந்த ஓவியத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இவளுக்கு மாய மந்திரங்கள்லாம் அத்துப்படி. சரி வா, நம்ம சீக்கிரம் அந்த கால கடிகாரத்தை கண்டுபிடிக்கணும். நாம கட்டி முடிச்சிட்டோம் அப்துல். நாம கூடிய சீக்கிரமே இந்த 7 கடலையும் ஒரே நேரத்துல பயணிக்க போறோம். நீ எதையும் யோசிக்கிற போல இருக்க? ஆமா ஜமால், சிந்துபாத் கப்பலை நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான். அவனுக்கு நான் உதவி செய்யணும். அவனும் எனக்கு உதவி செஞ்சிருக்கான். நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ சொல்றது சரிதான் அப்துல். நாங்களும் உன் கூட வந்து ஹெல்ப் பண்றோம். இத பாத்தியா கேம்? இதுதான் அந்த கால கடிகாரம். இது மட்டும் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அவ சொர்க்கலோகம் போயிடுவா. சொர்க்கலோகமா? எப்படியாவது இதோட செயல்பாட நம்ம தலைகீழா மாத்தணும். அதை ஈஸியா மாத்த முடியுமா? அதோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா முயற்சி பண்ணி பார்க்கணும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கனவை கலைக்க பாப்பீங்க? உன்னோட கனவு நிச்சயம் பழிக்காது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த மலம் மாற்றா இழந்த இளமைய திரும்ப பெறாம விட மாட்டா. சிந்துபாத் கண்டிப்பா அந்த இளம ஊற்று தண்ணியை குடிக்கவே மாட்டான். அத அவன் குடிக்கலன்னா எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட போதுமான தண்ணி இருக்கு. அத அவன் மேல ஊத்துனாலே அவனோட இளமை எனக்கு சொந்தமாயிடும். அவன் கதை முடிஞ்சுது. சிந்துபாத், எல்லாருக்கும் இளமையான குணம் இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி முதுமையான குணம் வந்ததுன்னு எனக்கு புரியல. ஓ, நீ அத சொல்றியா? நான் தான் அவங்கள வேணும்னு இளமையா வச்சிருந்தேன். ஆனா அவங்க இளமை முழுமையும் நான் திருடிட்டேன். ஆனா இனிமே இந்த மாதிரி தந்திரங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க ரொம்ப தாமதமாக்கிட்டீங்க. அந்த ஜாடிக்கு மேல இருக்கிற கடைசி சொட்டு விழுந்ததோ என்னோட இளமை திரும்பி வந்துடும். அது மட்டும் இல்லாம என்னோட சக்திகள் அனைத்தும் பல மடங்கு அதிகரிச்சிடும். சின்பாத், ஆமா உனக்கு என்ன ஆச்சு? இதுதான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்ன அப்துல். இவன் இந்த இளமை ஊற்றோட பொறுப்பாளர் இல்ல. இவன் ஒரு சூனியக்காரி. சிந்துபாத் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவன் நம்மள இவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்கிறா. பரவாயில்லையே, நீங்க இப்பவாது இத புரிஞ்சுக்கிட்டீங்களே இளம் மாலுமிகளே. உங்களோட முதிய உருவத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஒட்டுமொத்த இளமையும் இந்த ஜாடிக்குள்ள இருக்கு. அது கீழ் ஜாடிக்குள்ள சொட்டி முடிச்சதோ என்னோட இளமை திரும்பிடும். அதுக்கப்புறம் நீங்க முதுமை அடைஞ்சிடுவீங்க. நாம நம்ம இளமைய திரும்ப அடையணும். அது நம்மளால நிச்சயம் முடியும். நமக்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு, பலமும் இல்லாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வயசானாலும் நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கு. அதோட நம்ம கிட்ட அனுபவமும் இருக்கு. இது ரெண்டுத்த வச்சு நம்ம போராடலாம். அப்படின்னா அந்த மரத்தை தான் பயன்படுத்தணும். அந்த மரம் வளையற தன்மை உடையது. நீ அந்த மரத்துல கல்லோட ஏறு. அந்த மரத்தை நாங்க வில்லு மாதிரி வளைச்சு அப்புறம் நாங்க விடுறோம். இது உண்மையிலே நல்ல யோசனை. இந்த மரத்தை உங்களால எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ நல்லா வளைங்க. நான் தயார். கைத்த விடுங்க. கடைசி சொட்டு சொட்டி முடிஞ்சதோ என்னோட இளமை திரும்ப போகுது. வேண்டாம். என்னோட அழகு, என்னோட சக்தி, என்னோட இளமை.
ஜாக், நீ மறுபடியும் சரியாயிட்ட. அப்துல், உன்னோட நண்பர் சிந்துபாத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சிந்த்பாத், நீ மறுபடியும் இளமையாயிட்ட. நம்பிக்கை ஒண்ணு இருந்தா வாழ்க்கையில நிச்சயம் சாதிக்கலாம். நீங்க உருவாக்குன கப்பல் உண்மையிலே பிரமாதமா இருக்கு. நீங்களும் எங்களோட வரலாம். வாங்க எல்லாரும் ஒன்னா போவோம். ஆனா ஹக்கீமும் நானும் முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் நிறையவே இருக்கே. சிந்துபாத், நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். உங்க ஞாபகார்த்தமா உங்க பேரையே நாங்க இந்த கப்பலுக்கு வச்சிருக்கிறோம். நீங்க தான் முதல்ல அதுல போகணும். என்ன நானா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க வயசுல ரொம்பவே சின்னவரா இருந்தா கூட உங்களுடைய அறிவு, சிந்தனை எல்லாமே ரொம்பவே அனுபவம் வாய்ந்ததா இருக்கு. அதனால தான் சொல்றோம். நிதானமா யோசிக்கிற உங்களோட பக்குவம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம். சிந்துபாத்துடைய அறிவை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி நீங்க உங்க கண்ணை மட்டும் நம்பாம உங்க அறிவை உபயோகப்படுத்தி எல்லா விஷயத்தையும் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாய கண்ணாடி கிடைச்சாலும் அதை நம்பாம உங்க அறிவை தான் நம்பணும். அறிவுக்கு அப்பாற்பட்ட மாந்திரிகத்தை விட அறிவுக்குட்பட்ட சக்தி தான் முக்கியம்.